மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்கள் தங்களை தொற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு மருத்துவர்கள் எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கூறியதை இப்போது பார்க்கலாம். கடந்த 3 நாட்களாக அரசு சென்னை மருத்துவமனை சார்பிலாக வெள்ள நிவாரண மருத்துவ முகாம் பல்வேறு இடங்கள் நடைபெற்று வருகிறது. தாம்பரம், பல்லாவரம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, தரமணி போன்ற இடங்களுக்கும் மற்றும் சில இடங்களுக்கும் நடந்து வருகிறது. அந்த நடந்து வருகிறது மக்கள் தண்ணி தேங்கி இருக்கிற இடங்கள் தங்களுடைய கால்களை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறது, சுத்தமான தண்ணி எப்படி குடிக்க வேண்டும், அவங்களுக்கு இருமல், சளி, ஜுரம் வராமல் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எடுத்து கூறி அதனுடைய மருந்துகளையும் கொடுத்து வைத்து அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண வேண்டும், எவ்வளவு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லுகிறோம். தற்காப்புக்காக, அதாவது ப்ரிவென்டிவ் மெடிசனுக்காக நாங்கள் மருந்துகள், அதாவது வயிற்றோட்டம், பேதி வரதுக்கு முன்னாடி ORS என்ற பவுடரை நாங்கள் கலந்து அதனுடைய பவுடரும் அவங்களுக்கு முன்னாடி கொடுத்து வைத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளோர்ஸை நல்லா முதல்ல தண்ணி போட்டு நன்றாக கழுவி விட்டு, அப்புறம் இந்த கிருமி நாசினிகள் சொல்கிறோம், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் போட்டு நல்லா ஸ்வாப் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போகணும். போகும்போது இந்த மாதிரி இந்த பூரான் அது மாதிரி ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஆக்குப்பை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்தது காய்ச்சிய குடிநீரை தான் பருகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வாட்டர் பாண்ட், தண்ணீரால் பரவக்கூடிய நோயும் ஈக்களால் பரவக்கூடிய நோயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூடாக சமைத்த உணவை நம்ம அருந்தணும்.